என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் உலக மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள், அதை பார்த்து பழகுகிறார்கள், தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை நீக்கிக் கொள்கிறார்கள், ஆசிரியர்களாக மாறி மற்றவர்களுக்கும் கற்றுத்தருகிறார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த கலை மக்களை தொற்றிருக்கின்றது. அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் திவ்யா 10 வயது, சங்கமித்ரா 11 வயது, தர்ஷினி 4 வயது, இவர்கள் முகப்பேர்லேருந்து வேலம்மாள் ஸ்கூல்லேருந்தும் SPOS ஸ்கூல்லேருந்தும் வந்திருக்கிறாங்க. அற்புதமான ஆசனம், இது கொஞ்சம் கடினமான ஆசனம் கூட, லெகு ஏகபாத ராஜ கபோட ஆசனம். அதனுடைய ஆசிரியர் அவங்க ரொம்ப அற்புதமாக இந்த குழந்தைகளை பழக்கியிருக்கிறார்கள். அவர்கள் பேர் அஜிதா. நிறைய குழந்தைகளை அவர்கள் அங்கே பிள்ளைகள் அத்தனை பேர்களுக்கும் கற்று தந்திருக்கிறார்கள். முத்தாக கொஞ்சம் குழந்தைகளை இந்த தடவை கூட்டி வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது லெகு ஏகபாத வஜ்ராசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவி மணிகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு இந்த லெகு ஏகபாத ஆசனத்தை நீங்கள் செய்யுங்கள் பார்க்கலாம். மெதுவாக செய்தால் நல்ல படலாம். எத்தனை வளைவு, எத்தனை நெளிவு, எத்தனை சுழிவு பார்க்க வேண்டும். பந்துக்கிண்ணம் மூட்டு வளைகின்றது. கை 2 கைகளும் பந்துக்கிண்ணம் மூட்டு வளைகின்றது. பந்து முட்டுக்கள் குறைவாக இருந்தால்தான் மற்ற அந்த முட்டுக்கு அடுத்தபடியாக பிளட் சர்க்குலேஷனே செல்லும். ஜாயிண்டில் இறுகிவிட்டால் அதற்கு பின்னால் இரத்த ஓட்டங்கள் அது நடைபெறுவது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துவிடும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இடது காலை மடக்கி இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். லெஃப்ட் லெக். ஆசனத்தை முழுமையாக செய்கிறார்கள், பார்க்க வேண்டும். பந்துக்கிண்ண முட்டு, பாதத்தில் உள்ள ஜாயிண்ட்டு, முட்டு, அப்புறம் ஜாயிண்ட்ஸ், நீல உள்ள ஜாயிண்ட்ஸ், இவைகளெல்லாம் வளைக்கப்படுகின்ற காரணத்தினால் மற்ற விளையாட்டுப் போட்டிகளுக்கு ஓடுதல், சாடுதல், குதித்தல், நீந்துதல், இந்த போட்டிகளிலும் இந்த குழந்தைகள் வெற்றி பெறுவதற்கு இவருடைய அவயவங்கள் மிகவும் இவர்களுக்கு உதவியாக இருக்கும். அதில் நிச்சயமாக வெற்றியும் பெறுவார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே ஒருவருக்கொரு நேராக பார்த்து இந்த ஆசனத்தை செய்யுங்கள். திரும்ப நீ அங்கே திரும்ப, நீங்கள் திரும்ப, அங்கே அவளை பாரு. முதல்ல ரைட் லெக் வச்சு பண்ணு. இந்த குழந்தைகளுடைய முகத்தில் இந்த கடுமையான ஆசனத்தை செய்யக்கூடிய அந்த விகாரம் தெரியவில்லை. சர்வசாதாரணமாக இந்த ஆசனத்தை செய்கிறார்கள். அதுதான் முக்கியம். அகில இந்திய லெவல், உலக அளவிலெல்லாம் செய்யக்கூடிய யோகாசன போட்டியில் 10 ஜட்ஜ் இருப்பாங்க. 10 பேரும் அவங்களுடைய முகபாவத்தை ஒரு ஆள் பார்ப்பான், வளையும் தன்மையை ஒரு ஆள் பார்ப்பான், ட்ரெஸ்ஸை பார்ப்பான்,
அவள் எவ்வளோ நேரம் அதில் இருக்கிறாங்கிறத பார்ப்பாங்க. இப்படி ஒவ்வொரு 10 பேரும் 10 விதமான அசைவுகளையும் அவங்களுடைய ட்ரெஸ்ஸையும் எப்படி ஆசன நிலைக்கு போகிறார்கள், திரும்புகிறார்கள், முகபாவனை எப்படி என்று அதற்கு தக்கபடி மார்க் போட்டு தான் அங்கே போர்டில் வரும், பார்க்கலாம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலைங்கள். நீண்ட மூச்சு வாங்கி கொண்டு இப்படி இடது காலை மடக்கி செய்யுங்கள். மெதுவாக கலையுங்கள். நேராக பத்மாசனத்தில் உட்காருங்கள். அங்கே பார்க்க இவைகளெல்லாம் சற்று கடினமான ஆசனங்கள். இவைகளெல்லாம் அதனுடைய ஆசிரியர் குழந்தைகளுக்கு மிக அற்புதமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் பல்வேறுபட்ட கடினமான ஆசனங்களெல்லாம் செய்யக்கூடிய தன்மை இவர்களுக்கு உண்டு. ஆகவே இது போன்ற ஆசனங்களை சின்ன குழந்தைகள் முதற்கொண்டே நம்ம சொல்லிக் கொடுத்து விட்டோமானால் பெரியவர்களானாலும் அவர்கள் செய்யக்கூடிய தன்மை வந்துவிடும். அவர்களுக்கு வாழ்க்கையில் நோயே வராது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிவிடும். நினைவாற்றல் பெருகிவிடும். மனோதிடம், மனோ உறுதி, நினைத்த காரியங்களை நினைத்தபடி முடிக்கக்கூடிய தன்மைகளெல்லாம் இந்த யோகாசனத்திற்கு உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு மாணவர்களை இளமை பருவத்திலேயே ஆசனங்களை பழக வைத்து இந்த எதிர்கால செல்வங்களை வாழ்க்கையில் முன்னேறச் செய்வதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.